இந்த ராகு காலத்தில் துர்க்கையம்மன்கிட்ட போய் தீபம் போடுவாங்க. இத்தனை பேர் தீபம் போட வந்திருப்போம். நான் வேடிக்கையாக சொல்லுது, துர்க்கையம்மன்ட்ட நான் கேட்டேன், என்னம்மா இத்தனை பேர் வந்திருக்காங்களே, ஒருத்தர் கூட தான் ஒருத்தருக்குமே ஒன்றுமா நல்லது நடக்கல, இத்தனை பேர் வந்திருக்காங்களேன்னு துர்க்கையம்மன் விளையாட்டாக சொன்னாங்க. ஒவ்வொருத்தர் தீபம் ஏற்றும் போது எப்படி ஏற்றுறாங்க கொஞ்சம் பாரு அப்படின்னா, ஒருத்தர் தீபம் ஏற்றும் போது எனக்கு கடன் தீரணும்னு ஏற்றினார், ஒருத்தர் வேலை கிடைக்கணும்னு ஏற்றினார், ஒருத்தர் எனக்கு குழந்தை பிறக்கணும்னு ஏற்றினார். அப்போ துர்க்கையம்மன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும், ஒருத்தனும் என்னை நினச்சி ஏற்றலை, எல்லாரும் அவன் பிரச்சனையைத்தான் நினச்சிட்டு ஏற்றுறான், எந்த பிரச்சனை நினைக்கிறானோ அது அவங்க கூடயே தான் இருக்கும். இது நம்ம வேடிக்கையாக இருக்கும் இந்த கதை. ஆனால் உண்மையுமே அதுதான். வழிபாட்டின் போதும் தியானத்தின் போதும் ஒரு ஒரு உயர்ந்த ஞானியான சத்குரு மாதிரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஞானிகள் முன்னாடி நிற்கும் போதும் நீங்கள் எந்த நினைவலையில் எந்த உணர்வில் இருக்கீங்களோ அந்த உணர்வு தீவிரமாக படிக்கும். அதனால தான் பக்தியில் ரொம்ப முக்கியம் உணர்வுன்னு சொன்னாங்க. இப்போ நிறையா பேர் பண்ணுற மிகப்பெரிய தவறு என்னென்னா, நீங்கள் எதை அதிகமாக நினைக்கிறீங்களோ அது நம்மக்கிட்ட வருங்கிறது எல்லாரும் ஒத்துக்கிறது. அப்போ நம்ம ஒரு பாராயணம் பண்ணுறோம்னா, இன்றைக்கி வேல்மாறல் படிக்கிறோம்னா, வேல்மாறல் படிக்கும்போது நான் கடனே நினச்சேன்னா திருப்பி அது என்கிட்ட தான் வரும். ஏன்னா இன்னமும் நீங்கள் மேற்கொண்டு அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு இன்னமும் அதுக்கு வழிவகுத்து கொடுக்குறீங்க. அப்போ என்னென்னா, அந்த உதாரணத்துக்கு எந்த பூஜை பண்ணாலும், எந்த பதிகம் பாராயணம் பண்ணாலோ அந்த பதிகம் எந்த இறைவனை நோக்கி சொல்லுதோ அந்த இறைவனைத்தான் நினைக்கிறேன். இன்றைக்கி பண்ணுற மிகப்பெரிய தவறு என்னென்னா, படிக்கும்போது அவங்க பிரச்சனையை நினச்சிக்கிறாங்க. அப்படி நினைக்கக்கூடாது. அவங்க பிரச்சனையோ அவங்க கவலையோ இல்லை அவங்க வேண்டுதலையே நினைக்கக்கூடாது. சாமிக்கு தெரியும், முருகப்பெருமானுக்கு தெரியும், அவருக்கு என்ன எப்போங்கிறது எல்லாம் தெரியும். அதனால் பாராயணம் பண்ணும்போது முழுக்க முருகனை நினச்சிட்டு பாராயணம் பண்ணணும்.